ஏய் குடிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? வணக்கம். இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு வெல்கம் அடிஷன். ஸோ முதல் முறையாக ரெட்மி நோட் சீரீஸில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த நோட் ப்ரோ ப்ளஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல ஃபோன்களில் ஒரு 50,000க்கு வரக்கூடிய பல ஃபோன்களில் கூட வந்து இது வந்து நிறைய தரது கிடையாது. ஸோ இந்த ஒரு வெல்கம் அடிஷன். ஸோ நோட் சீரீஸில் இது கொண்டு வந்துருக்குது. ஸோ ரெட்மி நோட் 13 சீரீஸில் ரெட்மி நோட் 13 இருக்குது, நோட் 13 ப்ரோ இருக்குது, இந்த நோட் 13 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ரோ ப்ளஸில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நோட் சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸோட அன்பாக்சிங் மற்றும் இதோட புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கிறத இதில் வந்து பார்ப்போம். இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் பாக்ஸில் இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வருது. பாக்ஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் வந்து சாஃப்ட் பேக் கேஸ் பிளாக் கலர் தந்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பேக் கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் வந்து இந்த நோட் 13 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது இந்த ஃபியூஷன் பர்பிள்ங்கிற இந்த கலர். இது வந்து பிளாக் மற்றும் ஒயிட் கலர் ஆப்ஷன்லேயும் வருது. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பேக் வந்து தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்லா இருக்குது இந்த கலர், மல்டி கலர் டிசைன். மேலே பேனல் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான லுக்கில் வந்து இதை வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட்டை கூட வந்து வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து பாக்ஸுக்குள்ளே கிடைக்குது. ஸோ வந்து ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஒரு 8.9 mm திக்னஸ் மற்றும் ஒரு 200 grams வெயிட் கிட்ட வருது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு பேக் தந்திருக்கிறதுனால எர்கானமிக்காக ஹோல்ட் பண்ணதுக்கு நல்லா இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹெவியாக இது தென்படலை இந்த ஸ்மார்ட் ஃபோன். மேல் பக்கம் வந்து வழக்கம் போல் நம்ம ரெட்மி ஃபோன்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஐஆர் சென்சர் இருக்குது. மைக், நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் ஐரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷனோடு இது வருது. ஐரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் வயர்லெஸுக்கும் கிடைக்குது. அப்புறம் யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து 2 சிம் போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்தியாவில் தேவையான எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. பட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இன்னொரு ஃபஸ்ட்டு இந்த நோட் சீரீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ முதல் முறையாக நோட் சீரீஸில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. இன்னொரு ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பாருங்கள், 1.5K கர்வ்டு அமோலெட் டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் மற்றும் கர்வ்டு அமோலெட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நோட் சீரீஸில் முதல் முறையாக கொண்டு வராங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு தராங்க. ஸோ டிஸ்பிளே வந்து 6.67 inch டிஸ்பிளே. இது டால்பி விஷன் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டோடி வருது. முக்கியமாக உங்களுக்கு இதில் வந்து 1920 Hz PWM டிம்மிங் கிடைக்குது. ஸோ அதனால் கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஒரு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பீக் பிரைட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1800 nits வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 அல்ட்ராவில் பவர் ஆகுது. 5G சிப்செட் இது. 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் இது. ஸோ இது வந்து LPDDR5 RAM இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து தராங்க. 8GB 12GB RAM ஆப்ஷன் இருக்குது. 256GB RAM மற்றும் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ பல காம்பினேஷன் தந்திருக்காங்க. டீட்டெயில்டாக இதோட விலைகள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன் பாருங்கள். நான் இப்போ விளையாடி யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது இதில். ஸோ கால் ஆஃப் டியூட்டி வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து வெரி ஹை மேக்ஸ் சப்போர்ட் இருக்குது. கேம் விளையாடும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. பட் இருந்தாலும் இதோட ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் இதோட ஹைலைட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸும் பாருங்கள். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு 28.2GB வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் மற்றும் சிஸ்டம் ஆப்ஸுக்கு போகுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC சப்போர்ட்டும் உண்டு. ஸோ இப்போ வந்து இதோட கேமரா பார்ப்போம். ஸோ பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 200 MP கேமரா, ஒரு 8 MP அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது, 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. ஸோ இந்த மெயின் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட HP3 சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. OAS மற்றும் EAS சப்போர்ட் இருக்குது. 4K 30 FPS மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 1080p 60 FPS ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நான் எடுத்த சில 7 சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல இந்த ஃபோனோட
செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா அவுட்புட் வந்து எனக்கு தென்படுது. கலர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போ கேமரா சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 5000 mAh பேட்டரி இருக்குது. 120 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜோடி வருது. ஒரு 20 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது சமீபத்தில் வந்து ஹைப்பர் ஓஎஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட புது ஓஎஸ் அது இதுக்கு வருமா? வரும். அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் உண்டு. இந்த வருஷம் இதோட அப்டேட் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஹைப்பர் ஓஎஸ் வந்து இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போதைக்கு MIUI 14 வருது. 3 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்கிரேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கணும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து Redmi Note 13 Pro Plus. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸில் பல புது விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டே நான் காமிச்சேன் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒரு வெல்கம் அடிஷன் நோட் சீரீஸ்லேயும் அது வந்து கொண்டு வந்திருக்குது. ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபீச்சர் வந்து இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் மழையில் போனால் கூட தண்ணியில் ஃபோன் கீழே விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு வெல்கம் அடிஷன். அப்புறம் வந்து உங்களுக்கு 1.5K கர்வ்டு AMOLED பேனல் வந்து தந்திருக்காங்க வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்டிவ் லேயர். இதுவும் வந்து நோட் சீரீஸில் முதல் முறையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7200 அல்ட்ரா. நான் விளையாடி பார்த்ததில் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் நல்லாவே வந்து ஹேண்டில் ஆகுது கேம்ஸ்லாம். பட் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல் ரிவ்யூவுக்கு. கேமராவும் எனக்கு வந்து இம்ப்ரெசிவாக தெரியுது. ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போர்ட்ரேட்டும் நல்லாவே வருது. பேட்ரி 5000 mAh பேட்டரி இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து தந்திருக்காங்க. 20 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கான பல விஷயங்கள் வந்து இப்போ நோட் சீரீஸில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலன்னா கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்க.